வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி என்று நடக்கணுமே. என் இனிய உறவுகளை, நாம் இன்று 12/1/25 இருக்கின்றோம். நாம் இன்று தூய ஆவியானவரின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 68, 16, 17, 18. நாம் இன்றைய முதல் வாசகம் எசையா 40, 1, 5, 9, 19. ஆண்டவருடைய ஆற்றல் வருகின்றன, மன்னிக்கப்படாதது கண்ணிய ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் என்று. இன்றைய பதிலுரை, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. இதோ இன்று இரண்டாம் வாசகம். அன்பிற்குரியவர்களே, 2 தீத்து 2, 11, 14, 3, 4, 7. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. இறை பற்றினை உலகு சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடும் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருக்காக காத்திருக்கின்ற எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கீடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குள்ள மக்களை தூய்மைப்படுத்த ஒப்படைத்துள்ளார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 3, 15, 16, 21, 22. அக்காலத்தில் நம் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று அவர்களுக்குள் போராட்டம் எழுந்தது. ஆனால் நான் தண்ணீரால் அவர் சொல்வது, யோவான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அழுக்கக்கூட தகுதி இல்லை. பாருங்கள், நேற்று கூட அவர் தாழ்த்தி அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்றார். தூய நற்செய்தியில் தான் இன்றும் நாம் அதே லூகாஸ் நற்செய்தியில் அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர் மிதியடிவாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன். நம்ம அப்படி யாருக்குன்னா சொல்வோமா? எனக்கு தெரிந்த ஒரு லீஜன் ஆஃப் மேரியில் இருந்த ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எப்போவுமே லென்ட்டு சீசனில் வந்துட்டு குருக்கள் அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு பேஷனில் தண்ணி வச்சு வெளியில் உட்கார வச்சு அவங்க பாதத்தை கழுவி அப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் கேட்பேன், அவங்க காதில் கம்பல் போட மாட்டாங்க. சொல்லுவாங்க, வருடம் முழுக்க நம்ம எத்தனையோ செய்கிறோம், என் கடவுளுக்காக இது ஒன்று செய்யக்கூடாதா? நான் இப்படி ஒரு குருக்களுடைய பாதங்களை, யார் வீட்டுக்கு வராங்களோட பாதங்களை கழுவது நான் செஞ்ச தவறுக்கு மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கிற ஒரு பொருளாக இதை நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதாகவும், அவங்க யார் எங்கே இருக்கிறாங்களோ, நான் யாரை எங்கே ஹர்ட் பண்ணியிருக்கேனோ, யார் எங்கே நான் மனநோக செய்தேனோ, அதற்கு பதிலாக நான் இங்கே வரவங்கள நான் அவங்க பாதம் கழுவி, யாராக இருந்தாலும் சரி, குருக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் இன்ன வரலாம் அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் அந்த லீஜன் ஆஃப் மேரி சகோதரி இதை செய்திருக்காங்க. அதுபோல் நமக்கு பின் வருபவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்த யோவானைப் போல நாமும் இயேசுவை அறிந்து கொள்வோம். இயேசு யார் என்பதை உணர்வோம். நம் வாழ்க்கையில் பாருங்கள், திருப்பாடல்கள் 10, 12 சொல்கிறது, பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்குமா. 12 அதே 11:2 வாசனம் சொல்லுது பாருங்கள், இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். சிலர் பாருங்கள், திடீர்னு பணக்காரானாங்கன்னா அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பெருமை, ப்ரௌட் அண்ட் ப்ரைடு அதிகமாக இருக்கும். அவங்க அந்த இகழ்ச்சிக்கும் அதே மாதிரி பகைமை சண்டையை
எழுப்பிவிடும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு இத்தனை நம்மளுக்கு இறைவனுடைய திட்டங்கள் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், நாம் இறைவனின் டிராவல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முடிவு எங்கு செல்கிறது? நீ எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய கோபுரமாகிற, இந்த உலகமே நிலையற்றது என்கிறார் ஆண்டவர். இதை நாம் எத்தனை பேர் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் முடக்குவாதமுற்றவனை குணமாக்கினார். 4 பேர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பாவங்களை மன்னித்தார். புது வாழ்வு தந்தார். அவர் மனிதர்களுக்கு மனிதர்களாக இருந்தார். கடவுளுடைய பிள்ளை என்பதை மறந்து மனிதர்களுக்காக இறங்கி அவர் தன் சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர் நமக்கு முன்னடியாக இருந்தார். மக்களுக்கு அறிவுரை கூறினாலும் இஸ்ரேல் மக்கள் ஒரு அரசன் வேண்டுமென்று வலியுறுத்தினார்கள். முடக்குவாதமுற்றவன் தன் பாயை எடுத்து செல்ல உதவியது போல நம் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்ய இறைவன் மட்டுமே நமக்கு ஆற்றல் அளிப்பார். இறைவனை நம்பி அவருடைய ஆட்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் திறம்பட உழைப்போம். பாருங்க, இந்த உலகத்தில் பகைமை நிலையற்றது. பகைமை ஒரு இனிப்பான சுவையாக இருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு வெட்டி கசப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் ஒருத்தர் பெருமையாக பேசுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசி இவ்வளோ வருஷம் ஆச்சு, அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஒரு காலம் அது நிலையற்றது. இதோ அன்பு இறைவா, நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மன்னிக்கவும் உம்முடைய வசனங்களின்படி வாழவும் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசமாக இல்லாமல் நாங்கள் நல்ல ஒரு புனிதர்களாக எங்களுக்கு முன்னாடி வைத்த ஒவ்வொரு புனிதர்களையும் நாங்கள் மனதில் கொண்டு வாழ எங்களுக்கு நல்ல உதவி செய்யும். இதோ இந்த எங்கள் ஜெபத்தை கேட்பீர் என்று நம்பி உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.